ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜும்மாலாம் தொழுதுட்டு வந்து சாப்பிட்டு இப்போ வந்து அசர் தொழுகைக்கு போயிட்டு இருக்கேன். அதாவது மூணு மூணு ஈவினிங் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவினிங் ப்ரேயருக்கு போயிட்டு இருக்கேன். ஈவினிங்னா 6 மணிக்கு ஒன்று இருக்கு நம்ம ஊர்ல. அந்த இது கிடையாது. இது அதுக்கு முன்னாடி 4 மணி ப்ரேயர். ஸோ அந்த ப்ரேயருக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து இங்கே மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவைத்தில் வந்து மணி 2:40 ஆகுது. 2:40க்குலாம் வந்து பாங்கு சொல்லிடுவாங்க. நான் பள்ளிவாசலை காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு பள்ளிவாசல். ஸோ இங்க வந்து இப்ப பாங்கு சொல்றாங்க. அப்படியே பக்கத்து பக்கத்துலயே வந்து நிறைய பள்ளிவாசல். நீங்க அது பாங்கு சவுண்ட் இதுல கேக்குதான்னு தெரியல எனக்கு கரெக்டா. ஏன்டா பாங்கு சொல்றப்ப எடுக்கிற அப்படின்ட்டு சில பேர் கேட்பாங்க. நான் வந்து பக்கத்துலயே வந்து நிறைய பாங்கு சத்தம் வருது அப்படின்றது காமிக்கிறதுக்காக. எதனால அப்படின்னா இது குவைத் இல்லையா, ஒரு முஸ்லீம் நாடு. இங்க முஸ்லீம்களை வந்து 90%, 95% கூட சொல்லலாம் முஸ்லீம்கள் அதிகம். அதனால வந்து இங்க பள்ளிவாசல் அதிகமா இருக்கிறதால பக்கத்துலயே வந்து உங்களுக்கு சவுண்டு வரும். அதாவது அசான் சவுண்டு, அசான் சொல்றது வந்து பக்கத்துலயே கேட்கும். ஸோ நம்ம பள்ளிவாசலோட பாங்கு முடிஞ்சிருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் பள்ளிவாசல் தான். சரிங்களா, இங்கே ஒரு முனாரா தெரியுது பாருங்க, அது ஒரு பள்ளிவாசல். நம்ம மஜித்க்கு வந்து ரெண்டு முனாரா. இன்னொன்று இதோ இருக்கு பாருங்க, இங்கே பக்கத்தில் ஒன்று இருக்கு. அப்படியே வந்து இந்த சைடில் ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கு. கரெக்டாக அந்த பிரிட்ஜு மறைக்குது. அந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு, அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் சைடில் ஒன்று இருக்கு, இங்கே ஒரு பள்ளிவாசல். சரிங்களா, அப்படியே சுற்றி பள்ளிவாசல் இருக்கும். அங்கேயுமே அந்த லாஸ்ட்டில் பாருங்க, அந்த இடத்துல அந்த கேப்பில் ஒன்று தெரியுது பாருங்க முனாரா, அங்கே ஒன்று இருக்குது பள்ளிவாசல். இது ஒன்று காமிச்சு இல்லைங்களா, நம்ம வீட்டு ஆப்போசிட்லேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடை, 10 பில்டிங் தள்ளலாம் ஒரு பள்ளிவாசல், 10 பில்டிங் தள்ளலாம் ஒரு பள்ளிவாசல். அந்த மாதிரி வந்து இங்கே வந்து பள்ளிவாசல் வந்து ரொம்ப அதிகம். அதாவது தடிக்கு விழுந்தா பள்ளிவாசல், அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த டிரைவராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னா அவங்க சப்போஸ் வந்து வெளியில் வராங்கன்னு வைங்களேன், டியூட்டியாக வெளில வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பாத்ரூம் போகிறதுக்கோ, இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கோ, இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கோ அவங்க வந்து டேரெக்டாக வந்து பள்ளிவாசலுக்கு போகலாம். ஸோ பள்ளிவாசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழுகை டைமில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அதனால் யாருமே பயப்பட தேவையில்ல. அதாவது வந்து இது அதர் கேஸ்டாக இருந்தவங்களுமே அவங்க வந்து ஏதாவது முஸ்லீமு, கிறிஸ்டினு, ஹிந்து எதுவாக இருந்தாலுமே பாத்ரூம் யூஸ் பண்ணுறது வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னா, பாங்கு சொல்கிற டைமு நமாஸ் டைமாக இருந்துச்சு அப்படின்னா தெரியும் உங்களுக்கே, பள்ளிவாசல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிங்க நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பாத்ரூம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு கண்டென்ட்டுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொன்னேன். ஸோ அந்த பள்ளிவாசலோட முனாரா தெரியுதுங்களா, சூப்பராக. ஸோ அதுதான் பக்கத்துலேயே நிறைய பள்ளிவாசல் இருக்கும். இதே வந்து நான் அந்த சைடில் வந்து காமிக்கிறேன், அந்த பள்ளிவாசலையும் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பாத்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பள்ளிவாசலில் ஒட்டின மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து தனி என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பள்ளிவாசலில் போனால் திட்டுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்ல. தாராளமாக வந்து நீங்கள் பள்ளிவாசலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெஸ்ட் ரூமை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள் முன்னாடி நான் அந்த பிரிட்ஜு சொன்னேன் இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே அந்த சைட்லேருந்து பார்க்குறப்ப பிரிட்ஜு மறைச்சிருச்சு. ஸோ அது ஒரு மின்னாரா இருக்குதுங்களா, அது ஒரு பள்ளிவாசல். ஸோ இந்த மாதிரி பள்ளிவாசல் வந்து பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இது இன்னும் பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ இது ஒரு பள்ளிவாசல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங் இருக்குது, ஏதாவது ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளிவாசலாவது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு. சரிங்களா, அது ஸ்கூலு. இங்கே ஒரு சின்ன பள்ளிவாசல் இருக்குது, இதுவும் ஸ்கூலு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த பள்ளிவாசல் காமிச்சோம், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜமியான்றது அந்த கடை இங்கே இருக்கும் இல்லையா, அந்த இடம், அதுலேயும் பள்ளிவாசல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இதுவும் ஒரு சின்ன ஜமியா. இது கேஸ் ஸ்டேஷனு இதெல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்கும். இதுதான் நம்ம பள்ளிவாசலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸோட கதவு அது. சரிங்களா, என்ட்ரன்ஸில் 2 கதவு இருக்கு இல்லையா, அது 2மே மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ தண்ணி குடிக்கிற தண்ணி இங்கே இருக்கும், 2 இது வச்சுருக்காங்க. ஸோ குடிக்கிற தண்ணி எப்பயுமே இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ பள்ளிவாசல் டைமில் வந்து ஒரு சில பள்ளிவாசலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணி வச்சுருவாங்க, பூட்டி வச்சுருவாங்க. ஸோ பள்ளிவாசல் டைமில் தொழுகை டைமில் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கலான்னு வந்தேன்.
ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டே டியூன். பாய்.